இடஒதுக்கீடு கோரி ஹரியானாவில் ஜாட் இன மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனால் டெல்லியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தில்லியில் நிலவி வரும் தண்ணீர் தட்டுப்பாட்டின் காரணமாக தில்லி அரசானது பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. ஜாட் சமூகத்தினர் தங்களையும் இதர பிற்படுத்தோர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி ஹரியானா மாநிலம் முழுவதிலும் வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனின் தாக்கமாக தில்லி ஹரியானா மாநில எல்லை பகுதியில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. தில்லியின் நீர் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய முனக் கால்வாயை போராட்டக்காரர்கள் மூடியிருப்பதின் காரணமாக தில்லியில் தண்ணீர் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலை எப்படி சமாளிப்பது என்பது தொடர்பாக அவசர ஆலோசனை கூட்டமானது தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தலைமையில் இன்று காலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக 3 முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வசதி படைத்தவர்கள் வீணாக தண்ணீரை செலவழிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய அரசு தற்போது நிலவி வரக்கூடிய இந்த சூழலை கருத்தில் கொண்டு போராட்டம் நடைபெறக்கூடிய இடத்தில் துணை ராணுவ படையினரை அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனின் தாக்கமாக பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை வழங்கியும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு அவசர மனுவும் தில்லி அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதிலும் முக்கியமாக குடியரசுத் தலைவர் மாளிகை, பிரதமர் இல்லம், முக்கியமான தில்லியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அதே போன்று உணவு விடுதிகளில் தண்ணீரை வீணாக செலவழிக்க வேண்டாம் என்றும் தில்லி அரசின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியில் இருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் ஸ்டீஃபன்.